வணக்கம் தோழர்களே. பகல்காம் தாக்குதல் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு மிகப்பெரிய தாக்குதல். உலக நாடுகளே மிரண்டு போன ஒரு தாக்குதல். இந்தியா ஆபத்தான பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை வெளியே தெரிய வச்ச ஒரு தாக்குதல் என்று கூட சொல்லலாம். ரொம்ப எளிமையா 15 நிமிஷம் நின்று அடிச்சு ஒரு சுற்றுலா பயணிகளை கொன்றதன் மூலமாக இந்த நாட்டிற்கு பயங்கரவாதம் எச்சரிக்கை விடுத்துட்டு போயிருக்கு அப்படின்றத இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுது. ஒரு நாளும் இந்த சம்பவம் குறித்த பல திடுக்கிடுகிற உண்மைகள் வெளிவந்துகிட்டே இருக்கு. இந்த பயங்கரவாதத்தை தடுப்பதற்கு அரசு எவ்வளவு மெத்தனமாக இருந்தது என்கிற தகவலும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப 2 விஷயம் நம்ம பார்க்கணுங்க. பாஜகவினுடைய இளைஞரணி சேர்ந்த ஒருத்தரை குடும்பத்தோட உசுரை கொடுத்து காப்பாத்துறது அங்கிருந்த காஷ்மீரி, இஸ்லாத்தை சார்ந்த காஷ்மீரி தான் இவரை காப்பாத்தி உயிரோட ஊருக்கு அனுப்பியிருக்காரு. இன்னைக்கு உசுரை கையில புடிச்சுக்கிட்டு அவர்தாயா சவுக்கித்தாரு அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டி கொடுத்திருக்காரு. சத்தீஸ்கர்ல வாழ்ற பாஜகவின் இளைஞரணியை சேர்ந்தவர் பயங்கரமா கொண்டாடி உயிரே காப்பாத்திட்டாருன்னு கொண்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது இல்லையா, இந்தியாவை எப்படி பாதுகாப்பது, பயங்கரவாதத்திலிருந்து எப்படி இந்தியாவை மீட்டெடுப்பது என்பதற்கான அனைத்து கட்சி கூட்டம் நடந்துச்சு இல்லையா, அதுல மோடி கலந்துக்கவே இல்லை. மோடி எங்கேயா இருந்தாரு? அவர் ஜாலியா பரப்புரை பிரச்சாரத்துல இருந்தாரு. இந்த 2 விஷயமே எனக்கு ரொம்ப உறுத்தலா இருந்ததுங்க. இந்தியாவில் மக்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க என்பதையும் இந்த தாக்குதல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இந்தியாவில் மக்கள் எப்படி மோசமாக இந்த RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலால் நடத்தப்படுகிறார்கள் என்பதையும் இந்த ஒரு தாக்குதலில் புரிஞ்சுக்கிச்சு. கடந்த 5 நாட்கள் இந்த சம்பவம் நடந்து 4 நாளாக போகுது. இந்த கடந்த 4 நாளுமே கொடூரமாக RSS பிஜேபி ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை செய்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புரை பிரச்சாரத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு பிரிவினைவாத பிரச்சாரத்தை செய்யறாங்க. ஒரு பிளவுவாத அரசியலை செய்யறாங்க. இதன் மூலமாக வருகிற தேர்தலில் கல்லாக்கட்ட வாக்கு அறுவடை செய்ய ஒரு அயோக்கியத்தனமான சில்லறை அரசியலை பாஜக கையில் எடுத்திருக்கிறது. அதனாலதான் இந்துக்களை ஒன்று திரள்வீர், எல்லா மதமும் சம்மதம் இல்லை, என் மதம் மட்டும்தான் சம்மதம், உலக அளவில் இஸ்லாமியர்கள் டெரரிஸ்டுக, அவங்களால உலகமே அமைதி இழந்து இருக்கிறது, இப்படிதான் அப்படி நிறைய எக்கச்சக்கமா பேசி அப்படி முடிச்சு விட்டுருக்குறாங்க. இந்த 4-5 நாளாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு 2 கேள்வி இருக்கு. இவ்வளோ பெரிய டெரரிஸ்ட் அட்டாக்ல இஸ்லாமியர்களை, சொந்த நாட்டு மக்களை எதிரிகளாக காட்டிட்டு இருக்கிற இந்த சங்கி கும்பலை பார்த்து நான் கேட்கிறேன், இவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு யார் காரணம்? எல்லையை பாதுகாப்பற்றதா வைத்திருந்த மோடி காரணம். எல்லையில ராணுவத்தை குவிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மோடி காரணம். இதை சாக்கா வச்சுக்கிட்டு இஸ்லாமியருக்கும் இந்துக்கும் இடையில ஒரு பிரிவினைவாத அரசியலை செய்வதற்கு காவிகள் காரணம். இவ்வளோ அயோக்கியத்தனத்தை நீங்க செஞ்சுட்டு எங்க கூட அங்காளி பங்காளியே இருக்கிற இஸ்லாமியர்களை கேவலமா நடத்துறது எந்த மாதிரியான நியாயம்? கேட்போம்ல. நம்ம பாஜகவினுடைய முகமாக இருக்கக்கூடிய மோடி அங்க வெளிநாட்டுல இருந்து ஓடி வர்றாரு. நான் கூட உண்மையிலே பயங்கர சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, ஜி திருந்திட்டாரு போல இருக்கு, இனியெல்லாம் துயரப்பட்டா, துன்பப்பட்டா, கஷ்டப்பட்டா, கவலைப்பட்டா வந்து பாப்பாரு போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் வேகமா ஓடி வந்தவர் டெல்லியில ஒரு மீட்டிங்கை போட்டுட்டு ஆள் எஸ்கேப். எங்கேயா போனாருன்னு பார்த்தா பீகாருக்கு ஓடி இருக்காரு. எதுக்கே பீகாருக்கு அப்படின்னா, இந்த ஆண்டோடைய இறுதியில் பீகாரில் தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலில் குறிப்பிட்ட சீட்டை பிடிச்சாதான் ஸ்ட்ராங்காக மேலே உட்கார முடியும். ஏன்னா 240 சீட்டில் தொங்கிட்டு இருக்கு அரசாங்கமே. அதுலேயும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடைய கையிலையும் தான் இருக்குது இந்த பொழப்பே. அதனால இதை காப்பாற்றணும்னா நம்ம 4 சீட்டு நல்லபடியாக ஜெயிச்சாகணும் அப்படின்னு அங்கே போய் தேர்தலுக்காக டென்ட் அடித்து உட்காந்துருக்காரு. இல்லை, நமக்கு ஒரு விஷயம் புரியுதா? நீ யார் செத்தா எனக்கு என்ன, எவன் செத்தா எனக்கு என்ன, இந்துக்கள் மொத்தமாக செத்தா எனக்கு என்ன, எனக்கு அதிகாரத்துக்கு வரணும். அந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்காக நான் என் வேலையை மட்டும்தான் செய்வேன். அதானே செஞ்சிருக்காரு. நீங்கள் அவ்வளோ தூரம் அவசரமாக வந்தார்ல, வந்தவர் எங்கே போயிருக்கணும்? காஷ்மீருக்கு போயிருக்கணும். ஏன் காஷ்மீர் போகணும்? பயங்கரவாதத்தால் 2 இனம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று, காஷ்மீரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க இந்த சுற்றுலாவை வைத்து தான் அவங்க வாழ்வாதாரம் இருக்கு. அவங்கள தீவிரவாதிகள் நீங்க முத்திரகுத்துறதன் மூலமா அவங்க வாழ்வாதாரத்தை கெடுத்து, அவங்க வாழ்க்கையை கெடுத்து, அவங்கள தனிமைப்படுத்தி, அவமானப்படுத்தி உட்கார வச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு பக்கம் ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்பி சுற்றுலா போனவங்க தன் வாழ்க்கை துணையை இழந்திருக்கிறாங்க. ரொம்ப மனக்கசப்பான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. பெரிய வாழ்க்கையில வேதனையில் இருக்காங்க.
அந்த சுற்றுலா போயிருக்கிற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு தேசிய இனங்களைச் சேர்ந்த குழந்தைகளையும் பெண்களையும் பெரியவங்களையும் அரவணைக்கிற வேண்டிய வேலையும் பொறுப்பும் மோடிக்கு இருக்கு. அப்போ மோடி எங்க ஓடி இருக்கணும்? முதல்ல காஷ்மீருக்கு ஓடி இருக்கணும். அங்க போய் 2 பேரையும் ஆறுதல் படுத்தி, நான் இருக்கேன், நான் தான் சௌக்கித்தாரு, நான் வந்து லோக குரு, நான் வந்து விஸ்வகுரு, உலகத்துக்கே நான் தான் குரு, நான் உங்களை காப்பாற்ற மாட்டேனா, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. இனி எதிரிய பந்தாடுற அட்டிக்கிற அட்டியில எதிரி தெரிச்சு ஓடணும், இந்தியான்னு பேரை சொல்றது கூட பயப்படணும். அடிச்சு விட நாங்க என்ன நடக்காதுன்னு தெரியும், ஆனாலும் அடிச்சு விட்டா மக்கள் கொஞ்சம் சந்தோஷமாவது இருப்பாங்கல்ல. ஆனா அது செய்யலையே நம்ம G56 இன்ச்சு. அவர் என்ன பண்ணாரு, அப்படியே எஸ்கேப் ஆகி பீகார்ல போய் படுத்துக்கிட்டாரு. சரிங்க, அர்ஜென்ட்டா பீகாருக்கு போயிட்டாரு. சரி, முடிச்சுட்டாவது வருவார்னா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுது. அனைத்து கட்சி கூட்டம் எது கூட்டப்படுது? இந்தியாவை எப்படி பாதுகாப்பது, இந்த பயங்கரவாதத்திலிருந்து இந்திய மக்களை எப்படி பாதுகாப்பது, எல்லையை எப்படி பாதுகாப்பது, அண்டை நாடுகளோடு உறவுகளை எப்படி பாதுகாப்பது, இதுக்கு பதிலடி எப்படி கொடுப்பது, இதெல்லாம் பேசுறது தானே அனைத்து கட்சி கூட்டம். அனைத்து கட்சி கூட்டத்துக்கே போகல மோடி. இது எப்படின்னு பாருங்களே. யாரு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கா? மோடி. அவர் தான் முடிவெடுக்கணும். முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிற மோடி அவர்கள் அந்த கூட்டத்துக்கே போகல. ராஜ்நாத் சிங் அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடக்குது. அனைத்து கட்சியினரும் போயிருக்கிறாங்க, போய் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க, அதில் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இது முக்கியமான நிகழ்வு இல்லையா? இதில் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிற மோடி கட்டாயம் கலந்துருக்கணும் இல்லையா? மோடி ஏன் வரல? ஏன் எல்லை பாதுகாப்பு இவ்வளோ வீக்காக இருக்கு? ஏன் உளவுத்துறை இவ்வளோ மோசமாக இருக்கு? உளவுத்துறை உங்களுக்கு தகவலே சொல்லலையா? இப்போ எதிரிகள் நம்மளை கிள்ளுக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கானே அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு எல்லா கட்சியும் சொல்லியிருக்கு. ஏன் துணை நிற்போம்? ஏன்னா இவர் தான் சௌக்கித்தார், போய் நின்று எல்லையில் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தான் இப்போ பொறுப்பில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் தான் அதை முன்னெடுக்கணும். அந்த முன்னெடுக்கிற முயற்சிக்கு நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பின்னாடி நிற்போம். அதெல்லாம் நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு இப்போதைக்கு மோடி தான் பொறுப்பில் இருக்கிறதுனால அவர் கூட நாங்கள் நிற்கிறோன்னு எதிர்கட்சியெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல மோடி இல்லை. அதை ரொம்ப கவலையோடு சொல்லியிருக்காங்க. என்னங்க அது முக்கியமான இடத்துல கூட இல்லாமல் இருக்காருன்னு. இப்போது காஷ்மீருக்கும் போகலை, மக்களை பார்த்தா ஆறுதல் சொல்லலை. இந்த பக்கம் போய் எல்லா அரசியல் கட்சிகளையும் கூட்டி இருக்கிற கூட்டத்தில் போய் ஒரு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறவர் அங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு எல்லாரும் முன்னாடி ஒரு தைரியமாக கம்பீரமாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஊடகங்களுக்கும் சமூக வலைத்தளத்திலையும் உருட்டி விடுறாரு. நான் வெட்டிடுவேன், தெரிச்சிருவேன், கருத்துருவேன். எதுக்கு? மக்களை காப்பாத்துங்கன்னு சொல்கிறோம். இன்னொருத்தரை கொலை பண்ணுங்க நாங்கள் சொல்லலை. மக்களை காப்பாத்துங்க, எல்லையை வலுப்படுத்துங்க. நம்ம வீட்டை திறந்து போட்டு நம்ம வீட்டை பாதுகாப்பு இல்லாமல் வச்சுட்டு போறேன் வரவெல்லாம் தெருவில் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்னது? எங்களை பாதுகாருங்கன்னு சொல்கிறோம், எங்கள் நாட்டை பாதுகாப்பாக வைங்கன்றோம். அதுக்கப்புறம் எவன் குற்றவாளியாக அவனை தேடி பிடிச்சி அடிங்க. எனக்கு என்ன ஒரே கேள்வி இருக்குது, இது என்ன முதல் முறையாக நீங்கள் சந்திக்கிறீங்களா பயங்கரவாத தாக்குதலை? புல்வாமாவில் சந்திக்கலையா? அமர்நாத் கோயிலுக்கு போனவங்களை சுட்டு பிரச்சனை பண்ணாங்களே, அப்போ நீங்கள் வந்து பயங்கரவாதத்தை சந்திக்கலையா? பதான்கோட்டில் ராணுவ முகாமுக்குள்ளே வந்து அடிச்சுட்டு போனாங்களே, அன்னைக்கு நீங்கள் டெரரிசத்தை சந்திக்கலையா? இன்னைக்கு பகல்காமில் திரும்ப இருக்கு. இது நான் சும்மா 4 உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். 46 உதாரணம் சொல்ல முடியும் உங்கள் ஆட்சி காலத்தில். கடந்த 10 ஆண்டுகளில் கொத்து கொத்தா ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவ்வளவு விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுலேருந்து ஒரு மாற்று யோசிக்க வேணாமா நீங்கள்? இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? இந்த தாக்குதலில் யாரை கைது பண்ணியிருக்கீங்க? இதுவரை இந்த தாக்குதலுக்கு என்ன தீர்வு கண்டிருக்கீங்க? நாங்கள் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணோன்னு வாயுக்கிலேயே சொல்கிறீங்களே ஒழிய இதுக்கு என்ன தீர்வு? தீர்வை கேட்டால் வாயிலே வடை சுட்டு விட்டுட்டு போகிறீங்க. இப்போயும் அப்படியே சுட்டுட்டு இருந்தால் எப்படி? இனியாவது மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பாதுகாருங்க, அதானே நாங்கள் கேட்குறோம். அப்படி கேட்டால் நாங்கள் உடனே தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, நாங்கள் தீவிரவாதிங்க, நாங்கள் அர்பன் நக்சல்க. ஏன் இந்த அயோக்கியத்தனம்? உங்கள் தப்பை ஒத்துக்கிட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனி இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் ஒரு நெஞ்சுரம் வேணுங்க தவறை ஒத்துக்கிறதுக்கு. உங்களுக்கு தைரியம் இருந்தால் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் நல்ல விஷயத்த பண்ணுங்க. மோடி மக்களை சந்திக்கலை, மோடி அரசியல் தலைவர்களை சந்திக்கலை. அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் உற்சாகமாக இருக்கிறார். ஆனால் நேரடியாக உடனடியாக இந்த கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு மக்களை சந்திக்கிறதுக்காக காஷ்மீர் போயிருக்காரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. இப்போ பதவியிலையும் பொறுப்புலையும் இருக்கிறவங்க பொறுப்பாக இல்லை.
ஆனா எதிர்கட்சி தலைவரா இருக்கிற ராகுல் காந்தி எங்க பிரச்சனைனாலும் முதல்ல போய் நிக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, அவங்க துயரத்தை பங்கெடுத்துக்கிறாரு, அதுல நான் கூட நிக்கிறேன் அப்படின்னு உறுதி கொடுக்கிறாரு. அதானே ஒரு தலைவனுக்கு அழகு. நான் சவுக்கிதார், நான் அந்த உலகத்தை காப்பாத்துவேன்னு சொன்ன மோடிஜி மக்களை கண்டுக்கல, நாட்டை கண்டுக்கல, நாட்டுடைய பாதுகாப்பை கண்டுக்கல. ஆனா எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி இன்னைக்கு அங்க போயிட்டார். அங்க பாதிக்கப்பட்ட ஒருத்தரை நேரடியா போய் சந்திக்கிறாரு, அடிப்பட்டு குண்டடிப்பட்ட ஒருத்தரை நேரடியா சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் போய் ஆளுநரை சந்திக்கிறாரு, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்திக்கிறாரு, நாங்க கூட நிப்போம் அப்படின்னு அவங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறாரு. அதோட மட்டும் இல்ல, இந்த நாட்டு மக்கள் ஒற்றுமையா நின்று பயங்கரவாதத்தை எதிர்க்கணும், இந்து இஸ்லாமியர்கள் ஒற்றுமையா நின்று எல்லாரும் எதுக்கணும், நாம ஒற்றுமையா இருந்தாதான் பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியும்னு சொல்லிட்டு வர்றாரு. இந்த பீஸுங்க இஸ்லாமியர்கள் எதிரின்னு சொல்லி தெரியுதுங்க. ஆனா அவர் அங்க போய் எல்லாரும் ஒத்துமையா இருந்து பயங்கரவாதத்தை ஒழிக்கணும்ன்றாங்க. இப்ப யார் தலைவர், யார் தலைவரா இருக்க தகுதி இருக்கு சொல்லுங்க? பொறுப்பு கிடைச்சும் பொறுப்பு இல்லாம தெரியுற மோடி. ஆனா பொறுப்புலே இல்ல, நான் எதிர்கட்சியில தான் இருக்கேன், ஆனா பொறுப்பா மக்களோட போய் நிப்பேன் அப்படின்னு சொல்ற ராகுல் காந்தி. இதெல்லாம் கிடக்கட்டுங்க. ஒரு பக்கம் ஆக இந்திய மக்களை கிள்ளுகிறியா நினைச்சிட்டு இருக்காரு மோடி. இவர் இதை வச்சுக்கிட்டு ஓட்டு பொறுக்கிறதுக்காக இஸ்லாமியர்களை எதிரியா நிறுத்த பாக்குறாரு. ஆனா உண்மையா அங்க இருந்து வர செய்தி என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாமியர்கள் தான் உயிரை கொடுத்து பல பேரை காப்பாத்திருக்காங்க, பல குடும்பங்களை காப்பாத்திருக்காங்க, பல பேருக்கு கடைசி வரை நின்று உதவி செஞ்சு மனுஷனா அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த சங்கி கும்பல் அவங்கள தான் எதிரியா இங்க திருச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு 3 நாளா 4 நாளா. நீங்க அப்படியே அங்க போனீங்கன்னா சத்தீஸ்கரை சேர்ந்த பிஜேபியினுடைய இளைஞர் அணியை சேர்ந்த ஒருத்தர் அரவிந்த் அகர்வால் அப்படின்னு அவருக்கு பேரு. இந்த அரவிந்த் அகர்வால் வந்து ஒரு 35 வயசுக்காரர், மகன் குழந்தைங்களோட மகனோட ஒய்ஃபோட போயிருக்காரு சுத்தி பார்க்க. இங்க போன இடத்துல இவர் ஒரு இடத்துல நிக்கிறாருங்க, ஒய்ஃபும் குழந்தையும் ஒரு இடத்துல நிக்கிறாங்க, குழந்தைங்க தனியா விளையாண்டுட்டு இருக்காங்க, ஒய்ஃப் ஒரு இடத்துல நிக்கிறாங்க, இவர் ஒரு இடத்துல இருக்காரு. இப்ப இவர் அழைச்சிட்டு போனார்ல கைடு, அந்த ஊர்க்காரரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த துப்பாக்கி சத்தம் கேட்டோடனே எல்லாரும் படுத்துக்கோங்க, எல்லாரும் கீழே படுத்துக்கோங்க, எல்லாரும் கீழே படுத்துக்கோங்கன்றாங்க. எல்லாரும் தடத்தடத்துல கீழே ஓடி போய் அங்க போய் படுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த பாஜகக்காரருடைய ஒய்ஃபும் குழந்தையும் சிக்கிருக்கு. ஒய்ஃப் ஒரு பக்கம் சிக்கிருக்காங்க, குழந்தை ஒரு பக்கம் சிக்கிருக்காங்க. இந்த ஒய்ஃப் துப்பாக்கி சட்டம் கேட்டோடனே டபுள் அந்த பக்கம் இறங்கிட்டாங்க, இந்த குழந்தை தனியா மாட்டிக்கிச்சு. இப்போ துணிச்சலா உள்ள போய் இந்த பாஜகக்காரருடைய குழந்தையும் அவருடைய நண்பருடைய குழந்தை, இந்த ரெண்டையும் அப்படியே கட்டி பிடிச்சி நின்னுக்கிட்டாராம். சுட்டா என்னைய சுடு, இந்த குழந்தைங்களை விட்டுரு அப்படின்னு அப்படியே முதுகு காமிச்சு நின்னுக்கிட்டாராம். கடைசியில் அவரை சுடல போல இருக்கு. அவர் அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து அவங்க அப்பா அத்தாட்ட விட்டுட்டு இங்க இருந்து ஓடுறாரு அந்த பொண்ணை கூப்பிடுறதுக்கு. ஏன்னா இவர் தான் அவ்வளவு பேரையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணை தேடினா அந்த பொண்ணு கண்ணுக்கே சிக்கல 2.5 கிலோமீட்டர் அந்தாண்ட நிக்கிறாங்க. அதுவும் ஆடையெல்லாம் கிழிஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்ப அவங்கள கூட்டிட்டு போய் பக்கத்து வீட்டுல அங்க இருக்கிற பெண்கள்கிட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அவங்கள அங்க சாப்பாடு வச்சு அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் இவர் ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லி அப்புறம் போய் ஒய்ஃபை பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, நான் என் ஒய்ஃப் என் குடும்பத்தை நான் பாப்பேன்னு நினைக்கவே இல்லை, 1 மணி நேரம் நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் அலைஞ்சிட்டு இருந்தேன், 1 மணி நேரம் என் பிள்ளையும் ஒய்ஃபையும் பாப்பேன்னு நினைக்கல, ஆனா எல்லாத்தையும் உசுர பணைய வச்சு எங்க சவுக்கித்தார் எங்களை காப்பாத்தினார், இவர் எங்க கடவுள்யா, அவர் தான் வந்து என்னை சேர்த்தாருன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டி கொடுத்துருக்காரு. போய் சங்கி கும்பல்லாம் போய் பாருங்க. சோறு கொடுத்து உசுர கொடுத்து காப்பாத்தி மருத்துவம் கொடுத்து அவங்கள பத்திரமா வந்து வழி அனுப்பி விடுற வரைக்கும் அந்த ஊர் மக்கள் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நீ அவங்க வீட்டு சொத்துல மண்ணள்ளி போட்டிருக்க. இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல ஒரு பயங்கரவாதிகளால இப்ப அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனி என்ன பண்ணும் மோடி அரசு, கூடுதலா நெருக்கடியா அந்த மக்களுக்கு கொடுப்பாங்க, கூடுதலா அங்க வந்து சுற்றுலா பயணிகள் போறதுக்கு பயப்படுவாங்க, இதனால அவங்க வாழ்வாதாரமும் போயிடும். இனி அவங்க கூடுதலா ராணுவத்துடைய நெருக்கடிக்கும் ஆளாவாங்க. என்ன கொடுமைங்க இது. எல்லா யோகிதனத்தையும் பண்ணிட்டு நாட்டையும் பாதுகாக்காம ஜம்முன்னு போய் எலெக்ஷன் வேலையை பாக்குறாரு நம்ம G56 இன்ச்சு. இங்க ஒரு கூட்டம் அண்ணன் தம்பியா பழகி ஒண்ணுக்கொண்ணு காப்பாத்தி ஒண்ணுக்கொண்ணு உசுர விட்டு 2 பேரும் பாதிக்கப்பட்டு தெருவில் நிற்கிறாங்க. ஆனா சவுக்கித்தாருடைய கும்பல் அவரை போற்றி புகழ்ந்து பாடி வாயில வடை சுட்டுட்டு இருக்கு. என்னங்க இதெல்லாம் பொழப்பு?